எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மீது பூ வீசப்பட்ட போது கத்தரிக்கோலும் சேர்ந்து வீசப்பட்டதால் சிறிது நேரம் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் எழும்பூர் ரங்கராட்சி பிரிவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியின் கீழ் 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்கை புல்தரை கால்பந்து ஆடுகளத்தை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் திறந்து வைத்தார். அந்த மைதானத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த பின்னர் அதற்கான கல்வெட்டை அவர் திறந்து வைக்கும் போது அவர் மீது மலர் என்பது தூவப்பட்டது. அந்த மலர்கள் வீசப்படும் போது சேர்ந்து கத்திரிக்கோளும் வீசப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. அந்த கத்திரிக்கோள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் தலையில் பட்டு கீழே விழுந்தது. உடனே அருகே இருந்த நபர்கள் அந்த கத்திரிக்கோளை யார் வீசியது என கேட்டபடியே அந்த கத்திரிக்கோளை அங்கிருந்து எடுத்து சென்றனர். தலையில் கத்திரிக்கோள் விழுந்ததில் அவருக்கு எந்த விதமான ஒரு காயமும் ஏற்படவில்லை. தலையில் கத்திரிக்கோள் விழுந்த பொழுது சிறிது நேரம் கையை சிறிதினமாக தேர்த்துக் கொண்டார். பூக்கள் வீசும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மீது கத்திரிக்கோளும் சேர்ந்து வீசப்பட்டதால் சிறிது நேரம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இன்றைய தினம் 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை புல்தரை கால்பந்து ஆடுகளத்தை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் திறந்து வைத்த போது பூக்கள் சேர்ந்து வீசப்பட்ட போது அதில் கத்திரிக்கோளும் சேர்ந்து வீசப்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.